Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க சிந்திரநாதன். நம்ம Locomotion and Movement chapterல structure of contractile protein இப்ப பார்க்கலாம். Contractile protein அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி பெரிய ஸ்ட்ரக்சர் வந்து குட்டி ஸ்ட்ரக்சர் எப்படி வருது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? மசில்ஸ்க்குள்ள மசில் பண்டில்ஸ் இருக்கு. மசில் பண்டில்குள்ள மசில் ஃபைபர் இருக்கு. மசில் ஃபைபர்க்குள்ள சார்கோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். சைட்டோபிளாசத்துக்கு பேர் மசில் ஃபைபர் தான் மசில் செல். அதுக்குள்ள இருக்க சைட்டோபிளாசத்துக்கு பேர் சார்கோபிளாசம். அதுல நிறைய புரோட்டீன் ஃபிலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல ரெண்டு கான்ட்ராக்டைல் புரோட்டீன்ஸ் இருக்கு. ஒன்று ஆக்டின் ஃபிலமெண்ட், இன்னொன்று மயோசின் ஃபிலமெண்ட். இந்த ரெண்டோட ஸ்ட்ரக்சர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்டின் ஃபிலமெண்ட் வந்து மேட் அப் ஆஃப் 2 double stranded F actin. F stands for fiber actin. இது வந்து ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஒன்னோட ஒன்று அப்படியே பின்னிக்கிட்டு இருக்க மாதிரி, இந்த ஜட பின்றாங்கல்ல அந்த மாதிரி ஒன்னோட ஒன்று பின்னிக்கிட்டு இருக்கு. ரெண்டு ஆக்டின் ஃபிலமெண்ட், எஃப் ஆக்டின் ஃபிலமெண்ட். ஸோ எஃப் ஆக்டின்ங்கிறது இந்த ரெட் கலர்ல ரவுண்டா வரைஞ்சிருக்கோம் இல்லையா? இது ஒரு பாலிமர். பாலிமர்னா என்ன? பாலிமர் இஸ் மேட் அப் ஆஃப் பாலிமரைசேஷன் ஆஃப் மோனோமர்ஸ். அப்ப எந்த மோனோமர் பாலிமரைஸ் ஆகி உங்களுக்கு எஃப் ஆக்டின் வருது? கம்போஸ்ட் ஆஃப் மோனோமர் ஜி ஆக்டின். ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் குளோபுலார் புரோட்டீன். இந்த உருண்டை ஒரு நேரம் பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் பேரு ஜி ஆக்டின். ஃபுல்லா சொன்னீங்கன்னா எஃப் ஆக்டின். ஓகே, இப்போ நெக்ஸ்ட். ஸோ எஃப் ஆக்டின் டபுள், அதாவது 2 எஃப் ஆக்டின் ஃபிலமெண்ட் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. எஃப் ஆக்டின் பாலிமர், அதுல ஒவ்வொரு சப் யூனிட்டுக்கு பேரு, மோனோமருக்கு பேரு ஜி ஆக்டின்ஸ். நெக்ஸ்ட் 2 filaments of another protein tropomyosin run close to F actin throughout the length. இந்த பிளாக் கலர்ல வரைஞ்சிருக்கோம் பாருங்க, ஒரு கயிறு, 2 கயிறு அப்படியே கட்டி வச்ச மாதிரி. எங்கெல்லாம் ஆக்டின் ஃபிலமெண்ட் போகுது அதெல்லாம் அரவுண்ட் த ஆக்டின் ஃபிலமெண்ட் அதோட லென்த்துக்கு பேரலா நமக்கு வந்து என்ன போகுது? ட்ரோபோமயோசின் அப்படிங்கிற another 2 filaments போகுது. இது ஒரு another protein wrapped spirally around F actin. F actin ஹெலிக்ஸுக்கு அப்படியே ஸ்பைரலா அதோட அப்படியே சுத்தி இந்த ரெண்டு ட்ரோபோமயோசின் அப்படிங்கிற ஃபிலமெண்ட் ஒரு புரோட்டீன் இருக்கு. நெக்ஸ்ட் அடிஷனல் புரோட்டீன் அட்டாச்ட் இன்டர்மிட்டன்ட்லி. இன்டர்மிட்டன்ட்ல என்ன அர்த்தம்னா இடைவெளி விட்டு அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அலாங் த சைட்ஸ் ஆஃப் ட்ரோபோமயோசின் மாலிக்யூல்ஸ். அதுக்கு பேரு ட்ரோபோனின். இங்க பாருங்க, இங்க கிரீன் கலர்ல வரைஞ்சிருக்கோம் இல்லையா? கொஞ்சம் இடைவெளி விட்டு தட் இஸ் இன்டர்மிட்டன்ட்லி. ட்ரோபோனின் இங்க இருக்கு. அந்த ட்ரோபோனின் எது மேல இருக்கு? ட்ரோபோமைசின்ல இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆக்டின் ஃபிலமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 3 types ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கு ஆக்டின் ஃபிலமெண்ட்ல. ஒன்று இந்த குளோபுலார் ஆக்டினால ஆன ஜி ஆக்டின் பாலிமரைஸ் ஆகி ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய எஃப் ஆக்டின். ரெண்டாவது எஃப் ஆக்டினை அப்படியே சரவுண்ட் பண்ணி ரன் ஆகிற, அதுவும் ஸ்பைரலி காயில்டா இருக்கக்கூடிய ட்ரோபோமயோசின். ட்ரோபோமைசின்ல இன்டர்மிட்டன்ட்லி பிளேஸ்ட், அதாவது இடைவெளி விட்டு இருக்கக்கூடிய ட்ரோபோனின் அப்படிங்கிற 3 types ஆஃப் புரோட்டீன். எஃப் ஆக்டின், ட்ரோபோமயோசின், ட்ரோபோனின் அப்படிங்கிற 3 types ஆஃப் புரோட்டீன் இதுல நம்ம பார்க்குறோம். இதுல ஆக்டின் ஃபிலமெண்ட்ல. இப்போ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், ரெஸ்டிங் ஸ்டேட்ல மசில் வந்து ரெஸ்டிங் ஸ்டேட்ல இருக்கும்போது, கான்ட்ராக்ஷன் நடக்காதப்போ, மூவ்மெண்ட் நடக்காதப்போ சப் யூனிட் ஆஃப் ட்ரோபோனின் என்ன பண்ணுது அப்படின்னா இட் மாஸ்க்னா மறைக்கிறது அப்படின்னு அர்த்தம். மாஸ்க் த ஆக்டிவ் பைண்டிங் சைட்ஸ் ஃபார் மயோசின். மயோசின் வந்து இதுல வந்து பைண்ட் ஆகணும். இதுல ஆக்டிவ் சைட்ஸ் இருக்கும். அந்த ஆக்டிவ் சைட்ல வந்து மயோசின் பைண்ட் ஆகணும். அந்த ஆக்டிவ் சைட் இந்த ஆக்டின் ஃபிலமெண்ட்ல இருக்கும். அந்த ஆக்டிவ் சைட் வந்து ரெஸ்டிங் பீரியட்ல இருக்கும்போது இந்த ட்ரோபோனின் அதை பிளாக் பண்ணிடும். ஸோ ரெஸ்டிங் பீரியட்ல இருக்கும்போது மயோசின் ஆக்டினோட வந்து பைண்ட் ஆக முடியாது. ஏன் பைண்ட் ஆக முடியாது? ஆக்டின் ஃபிலமெண்ட்ல இருக்கக்கூடிய பைண்டிங் சைட்டை ட்ரோபோனின் மாஸ்க் பண்ணிட்டு இருக்கு, பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ மயோசின் வந்து பைண்ட் ஆக முடியாது. இந்த பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம மயோசின் ஃபிலமெண்டோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இப்போ நம்ம மயோசின் ஃபிலமெண்டோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். மயோசின் ஃபிலமெண்ட்டை நம்ம பிரைமரி புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆக்டின் இதுக்கு முன்னாடி பார்த்தோமே அது செகண்டரி புரோட்டீன், மயோசின் தான் பிரைமரி புரோட்டீன். மயோசின் ஃபிலமெண்ட்டும் ஒரு பாலிமர் தான். அப்போ இதில் இருக்கக்கூடிய மோனோமர் யாரு? இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 6 மீரோமயோசின். இந்த மீரோமயோசின் தான் மோனோமர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மீரோமயோசின் மோனோமர் இருக்கு இல்லையா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோபுலார் ஹெட்டுக்கு பேரு ஹெவி மீரோமயோசின் அப்படின்னு சொல்லுவாங்க, HMM அப்படின்பாங்க. அண்ட் எ ஷார்ட் ஆர்ம் இருக்கும், ஒரு சின்ன ஆர்ம் இருக்கு, அதை கிராஸ் ஆர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க.
and a tail. இதுதான் tail. இந்த tailல வந்து பாத்தீங்கன்னா light myromyosin அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் சொல்லிருக்காங்க. light myromyosin. ஸோ அப்போ tailல வந்து LMM light myromyosin அப்படிம்பாங்க. head வந்து நமக்கு this is head வந்து HMM னா heavy myromyosin. இப்போ இந்த head regionல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்னு active binding site இந்த ஏரியா actin binding site. இந்த actin binding site வந்து பாத்தீங்க அப்படின்னா actin filament பார்த்தோம்ல அதுல போய் பைண்ட் ஆகுது மசில் கான்ட்ராக்ஷன் அப்போ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்க வந்து ATP பைண்டிங் சைட் இருக்கு. இது வந்து ATPase அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்டேஸ் என்சைமா செயல்படக்கூடியது. இந்த ATPaseல வந்து ATP ஹைட்ரோலைஸ் ஆகி எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். அந்த எனர்ஜி தான் இந்த ஆக்டின் பைண்டிங் சைட் வந்து ஆக்டின்ல கூடிய பைண்டிங் சைட்டோட போய் டச் பண்ணி பைண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ தான் கான்ட்ராக்ஷன் நடக்குது. அது வந்து நம்ம ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி அப்படிங்கிற வீடியோவில் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அண்ட் ஐகார்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ட்ராக்டைல் ப்ரோட்டீனில் மயோசின் ஃபிலமெண்ட் பார்த்துருக்கோம் அண்ட் ஆக்டின் ஃபிலமெண்ட் பார்த்துருக்கோம். மயோசின் ஃபிலமெண்ட் பிரைமரி ப்ரோட்டீன், ஆக்டின் ஃபிலமெண்ட் செகண்டரி ப்ரோட்டீன். இந்த மயோசின் ஃபிலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு மயோசின் ஃபிலமெண்ட் இருக்குது. தென் அனதர் மயோசின் ஃபிலமெண்ட் இப்படி இருக்குது. அண்ட் இங்கே மயோசின் ஃபிலமெண்ட் இப்படி இருக்குது. இது டெயில் ரீஜன், இது ஹெட் ரீஜன். இந்த ரெண்டு மயோசின் ஃபிலமெண்ட்டை எண்டு டு எண்ட் இங்கே கனெக்ட் பண்ணுற லைனுக்கு பேர் எம் லைன் ஆர் எம் பேண்ட் அப்படிம்பாங்க. இது வந்து சைட்டோஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சராக செயல்படும். இந்த மயோசின் ஃபிலமெண்ட்டுக்கு சைட்டோஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சராக செயல்படுறது இந்த எம் லைன் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக புக்ஸ்லாம் எப்படி டயக்ராம் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி. இப்போ வந்து இது நம்ம வரைகிறது மயோசின் ஹெட்டு, இது ஹெட் ரீஜன் மட்டும் இருக்கும். டெயில் ரீஜனில் இந்த மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. இதில் எண்டு டு எண்ட் மயோசின் ஃபிலமெண்ட்டை கனெக்ட் பண்ணுறது தான் எம் லைன் ஆர் எம் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். இதெல்லாம் தான் நம்ம ஆக்டின் அண்ட் மயோசின் ஃபிலமெண்ட்டோட ஸ்ட்ரக்சரில் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.